டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிலாசபி அண்ட் ரிலீஜனில் ஜெயினிசம், அதாவது சமண மதத்தை பற்றி பேசுகிறோம். நிறைய விஷயங்கள் போன எபிசோடில் கூட போட்டிருந்தேன், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 5 வகை தர்மம், அதாவது துறவு நிலை பற்றி போட்டிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சி இப்போ பார்க்கலாம். பசுமையாக இந்த தெரிகிற மரங்களெல்லாம் பார்த்தீங்களா? இதெல்லாம் அவ்வளவும் வீட்டு தோட்டம், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரோஸ் எவ்வளோ பெருசு பூத்துருக்கு பாருங்கள். செடிகளெல்லாம் அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது பாருங்கள். அப்படியே புதுமையான செடிகள், அந்த மரங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க சமண சமயத்தில் கோட்பாடுகள் அப்படிங்கிற தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். வாங்க. மகாவீரர் அவர்கள் சொன்ன அந்த கருத்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது உடலும் உயிரும் வேறு வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானே, எல்லா சமயத்திலும் சொல்வது அதுதான். உயிரும் உடலும் வேறு வேறு தான், ஒன்றாக இருக்க முடியாது. நாம் போன எபிசோட்லேயே சொன்ன மாதிரி இந்த சமண சமய கருத்துக்கள் பின்னாடி வந்த 2000 வருடங்களுக்கு முன்னர் வந்த திருவள்ளுவருடைய திருக்குறள்லையும் நம்ம நிறைய பார்க்கலாம் இந்த அம்சங்களை. ஒன்று, முதல்ல திருக்குறளில் முதல்ல கடவுள் வாழ்த்து போட்டிருக்கார் திருவள்ளுவர். அதில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு இறைவனுடைய அருளை பற்றி சொல்கிறார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இறைவனுடைய அடியை சேரணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாரு திருவள்ளுவர். ஆனால் இது நாத்திக மதம். இதில் கடவுள் என்று ஒருவரும் இல்லை என்பது, அது ஒன்று தான் வேறுபாடு. தவிர மற்ற கருத்துக்கள் பொதுவான கருத்துக்கள் திருக்குறளுக்கும் இந்த சமண சமய கோட்பாடுகளுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. இந்த ஒற்றுமை வேற்றுமையை நாம் எழுதி ஒரு தீசிஸே இதில் ஆராய்ச்சி பண்ணி அந்த அளவுக்கு இதில் இருக்குது. நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது உடலும் உயிரும் வெவ்வேறு எனக் கொண்டு யாக்கை மீதான பற்றுதல். யாக்கைன்னா உயிர் மேல் பற்றுதல். யாக்கையை தமதென எண்ணாதிருத்தல். பிறப்பருக்களுற்றார்க்கு உடம்பும் மிகை என உடற்பற்றை நீக்கி உயர்நிலை அடைந்த சமண முனிவர் பற்றறுத்த உடலினை எவ்வாறு வைத்துதல் வேண்டும் என்பதற்கு 7 வகையான ஒழுக்கங்கள் உள்ளன. அந்த பற்றற்ற உடலை கூட எப்படி பேணணும் அப்படிங்கிறதுக்கு 7 வகையான ஒழுக்கங்களை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஒன்று லோச்சம், மயிர்களைதல், அதாவது கையினால் களைதல். அந்த துறவிகளெல்லாம் தைன மத துறவிகளெல்லாம் மொட்டை எடுத்திருப்பாங்க. அந்த முடிகளெல்லாம் ஒன்று ஒன்றா கையாலேயே பிடுங்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 7 வகையான ஒழுக்கங்கள். லோச்சம், மயிர்களைத்தல், கையினால் களைத்தல் வேண்டும். பிறவற்றின் துணை கொண்டு மடித்தல் கூடாது. திகம்பரர், நிர்வாணமாக இருத்தல். இதில் சேத்தம்பரர் பிரிவு ஆடை அணியும் வழக்கம் கொண்டோ எவ்வித உடையும் இன்றி இருத்தல். கர்நாடகாவில் சரவண பெலகுலாவில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய சிலை, ஒரு தீர்த்தங்கருடைய சிலை ஆடை இல்லாமல் தான் இருக்கும். அப்படி தான் அவர்களுடைய நிர்வாணமாக இருத்தல்.
நீராடாமை. அகத்தூய்மை போற்றும் முனிவர் புறத்தூய்மைக்காக நீராட வேண்டிய அவசியமில்லை. மற்றொரு காரணம், நீரில் நுண்ணுயிர்கள் இருப்பதால் நீராடுவதன் மூலம் அவ்வுயிர்களுக்கு தீங்கு ஏற்படலாம். அதனாலும் நீராடுவதை கைவிட்டனர் எனலாம். அப்புறம் தரையில் படுத்தல். எவ்வித விரிப்பானுமின்றி தரையில் படுத்தல் வேண்டும். குப்புறப்படுப்பதும் மல்லாந்து படுப்பதும் கூடாது. இடது அல்லது வலது புறமாக படுத்தல். எப்படி ஒரு கடுமையான தவ முறைகள் பாருங்கள் அவர்கள் பின்பற்றியிருக்கிறார்கள் அவர்களுடைய வழியில். பல் தேய்க்காமை. உருவிற்கு முக்கியத்துவம் தராத காரணத்தால் பல் தேய்ப்பதையும் விட்டுவிட்டனர். கொல்லாமை அறம் கொண்டவராததால் சிறு பூச்சிகள் கூட பல் தேய்க்கின்ற பொழுது இறந்து விடலாம் என எண்ணி இவ்வழக்கத்தை கைவிட்டனர். நின்று உண்ணம். அதாவது எங்கேயாவது ஏதாவது வாங்கினா நின்று சாப்பிடணும். உண்கலன்களில் உண்ணாமல் கையினில் பெற்று நின்று உண்ண வேண்டும். உடம்பிற்கு சுகம் கிடைக்குமாறு அமர்ந்து உண்ணக்கூடாது. இதெல்லாம் அவர்களுடைய ஒழுக்கங்கள். ஏக புத்தகம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை உண்ணல், சூரியன் உதித்த பின் சூரியன் மறைவதற்கு முன்னர் ஆகிய 10 வேளைகள் பகல் வேளைகளில் உண்ண வேண்டும். சூரியன் உச்சப்புறம் சாப்பிடணும், உதிக்கிறதுக்கு மறையத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். இதுதான் அவர்களுடைய பழக்கம். எவ்வளவு கடுமையான அற ஒழுக்கங்கள் அவர்கள் வகுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இக்கடுந்துறவற நெறிகள் பற்றி சமண இலக்கியங்கள் காண கிடக்கின்றன. தமிழகத்தில் திகம்பர சமணமே தழைத்தோங்கி காணப்பட்டதால் இந்நெறிகள் திகம்பர பிரிவு பின்பற்றும் நெறிகளாகவே உள்ளன. ஆடை அணிதல் தவிர பிற நெறிகள் சமணர்களுக்கு ஒரே மாதிரி தான். திகம்பரர்களுக்கும் சேத்தம்பரர்களுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு என்னன்னா ஆடை அணிதல். அதை இங்கே சவுத் இந்தியாவில் நமக்கு திகம்பர சமணமே வழக்கத்தில் இருந்தது. அதனால் ஆடை அணிதல் அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது. சமணக் கடவுள் மீது பக்தியையோ பிற முறைகளையோ வலியுறுத்தாமல் இவ்வுலகிலேயே கடுந்தவ நெறிகளை மேற்கொண்டு வாழ்வதையே வலியுறுத்துகிறது. சமணத்தில் ஒழுக்க நெறிகளே வாழ்வின் முக்கிய குறிக்கோளாக இருத்தல் வேண்டுமென வலியுறுத்தப்படுகிறது. முற்கூறிய ஒழுக்க நெறிகள் அனைத்தும் துறவற வாழ்வு மேற்கொள்வோருக்கு உரிய நெறிகளாகும். இவைகள்தான் துறவற வாழ்க்கை மேற்கொள்பவர்களுக்கு முக்கியமான ஒரு நெறிகளாக இருந்தது. இல்லறத்தார் மேற்கொண்டொழுக வேண்டிய 10 விரதங்கள் பற்றிய செய்தி தமிழ் நூல்களில் கூறப்பட்டுள்ளன. இல்லறத்தால் பின்பற்ற வேண்டிய 10 விரதங்களும் அணுவிரதம் எனப்படும். அதாவது என்னென்ன 10 விரதங்கள் சொல்கிறாங்கன்னா, கொல்லாமை, பொய்யாமை, கள்ளாமை, காமத்தை ஒவ்வாமை, ஒன்பொருளை வரைத்தோலாடியவை பிறவும், பொல்லாத புலசுதேன்கள், இருளுண்ணா நிலையோடு நல்லாரை பணிவதும், நாமுறையே பயனுரைப்பாம். இதெல்லாம் சமணமட நூல்களில் தமிழில் இருக்கின்ற ஒரு நாலடிகளை கொண்ட ஒரு செய்யுள். 10 விரதங்கள் பற்றிய இச்செய்யுள் கூறியது. 10 விரதங்கள் என்னென்னு பார்க்கலாம். அஹிம்சை, கொல்லாமை முதலிய பிற நற்றைகள். அஹிம்சை எல்லாமே எல்லா நூல்களும் அறநூல்களும் சொல்லுகின்றன. பொய்யாமை, பொய் பேசக்கூடாது. கள்ளாமை, திருடுதல் கூடாது. காமத்தை ஒவ்வாமை, காமம் கொண்டு அலையக்கூடாது. பொருள் வரைதற் இவை 5ம் அணுவிரதம் எனப்படும். இதெல்லாமே அணுவிரதம். மற்றவங்ககிட்ட பிடுங்கக்கூடாது, திருடக்கூடாது. கள் உண்ணாமை, ஊன் உண்ணாமை, தேன் உண்ணாமை. பாருங்கள், தேன் கூட தேர்க்கூட்டிலேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதை கூட சாப்பிடக்கூடாது. அதில் கூட இந்த பூச்சியினுடைய அது எடுத்துட்டு கொண்டு வர்றதுனால அதை உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு உண்ணாமை, இரவெல்லாம் உண்ணக்கூடாது. ஆச்சாரியர்கள் தவிர பெரியோர்களை வணங்குதல். இந்த மாதிரி 5 அணுவிரதங்களோடு சேர்ந்து மேலும் இவ்5 ஒழுக்கங்களையும் இல்லறத்தார் கடைபிடிக்க ஒழுக வேண்டும். திருக்கலம்பகம் என்னும் நூலிலும் இப்10 ஒழுக்கங்கள் பற்றி கூறப்படுகின்றன. திருக்கலம்பகம் என்ற நூலிலிருந்து கூட இந்த 10 ஒழுக்கங்களும்
சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்க்கலாம். விரையார் மலர்மிசை வருவார் திருவரம் விழைவார் கொலையினை விழையார் பொய் உரையார் களவினை ஒழுகார் பிறன்மனை உழவார் மிகுபொருள் ஓவுவார் வெம்கரையால் உணர்வினை அழியார் அடித்தலை துவ்வார் விடமென வெவ்வாரும் புரையார் தற்பினை நுகரார் இவர உண்ணல் புகழார் குறவழை இகழாரே. இந்த மாதிரி 10 வகையான ஒழுக்கங்கள் கூறப்படுகின்றன. இவை மேலும் 3 குண விரதங்களையும் 4 சிக்ஷா விரதங்களையும் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த 10 விரதம் கடுமையான விரதம் மட்டுமல்ல, இன்னும் 3 குண விரதங்களும் 4 சிக்ஷா விரதங்களும் மேற்கொள்ள வேண்டும். குண விரதங்கள் யார் என்னன்னு பார்த்தா, திசை வரைதல், திசைகளுக்கு வரையறை கொண்டு வாழ்தல், என் திசைகளில் ஒரு குறிப்பிட்ட வரையறை செய்து கொண்டு அதற்கு அப்பாலும் செல்லாதிருத்தல். ஒரு திசையை வச்சுட்டு அதுக்கு அப்பாது போகாமல் அதுக்குள்ளேயே வாழ்தல். அடுத்தது அனர்த்த தண்ட விரதம், பிறர்க்கு தீங்கு செய்யாதிருத்தல், பூச்சிகளை அட்டையாக அழித்து விடாதிருத்தல். எடுத்துக்காட்டாக பால், வெண்ணெய், தயிர் உள்ள பாத்திரங்களை திறந்து வைத்து அதில் பூச்சிகள் விழுந்து இறந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சுத்தி முதலியன ஆயுதங்களை எவ்வளவு குறைத்து வைத்து கொள்ள இயலுமோ கத்தி அந்த அளவிற்கு குறைத்து வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாயுதங்களால் பிறர்க்கு தீங்கு நேராது பார்த்து கொள்ள வேண்டும். சுத்தி, கத்தி இதெல்லாம் அனர்த்தமாக நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஒருவர் தனது செல்வாக்கு, பலம் முதலியவற்றால் பிறர்க்கு தீங்கு செய்யாமலும் தீங்கு செய்வதற்கு தூண்டிவிடாமலும் இருத்தல். இருபோகம் வரைதல், உணவு வகைகள், ஆடை அலங்காரங்கள், வாசனை திரவியங்கள், காலணிகள் இவற்றின் உபயோகத்தில் வரையறை செய்து கொண்டு விளக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் விளக்கி தேவையானவைகளை மட்டும் உபயோகித்தல். இவ்வரம் கொலை, களவு, பொய் போன்ற கேடுகளை செய்வதனின்றும் பாதுகாக்கும். நமக்கு தேவையானதை மட்டும்தான் வச்சுக்கணும், தேவையில்லாதையெல்லாம் விட்டுரும். அப்படி இந்த குணவிரதம் 3 வகைப்படும். பார்த்தோமா? அடுத்தது சிக்ஷா விரதம். சிக்ஷா விரதம் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். சிக்ஷானா கல்வின்னு தான் அர்த்தம். இது என்னன்னு பார்ப்போம் வாங்க.